ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். சிங்கர் கல்பனா ராகவேந்தர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர் பிரசாத் மற்றும் மகள் தாயாருடன் ஏற்பட்ட பிரச்சனையால தான் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்று இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியாவில் பரவி வந்ததை தொடர்ந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க கல்பனா. பிரபல பாடகியான கல்பனா ராகவேந்தர் ஹைதராபாத்தில் இருக்க வீட்டில் வசிச்சு வந்திருக்காங்க. அந்த வீட்டில் சுயநினைவு இல்லாமல் இருந்து அவரை கண்டுபிடிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க போலீசார். இந்த நிலையில சிகிச்சைக்கு அப்புறமா குணமடைஞ்ச கல்பனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத வீடியோ மூலமா வெளியிட்டு இருக்காங்க. வணக்கம், நான் உங்க கல்பனா ராகவேந்தர். ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்றேன். முதல்ல இந்த வயசுல நான் PhD, LLB இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்ல. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். என்னை காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம்